ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதல் மழைத்துளி சேனல். ரொம்ப 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 லாங் கேப் ஆகிடுச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பிஸி ஆஃபீஸ் ஒர்க்கு. பட் இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இடையில ஊருக்கு போயிருந்தேன். ஸோ ஊரில் நைட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான். குழந்தைங்க எல்லாம் வெளில உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க கூட. பாப்பா பூனை கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. இதை மாதிரி அண்ணி வீட்டில் பூனை இருந்துச்சு. கரெக்டாக அண்ணன் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வந்துட்டார். நைட்டு போய் குளத்துலேருந்து ஜிலேபின்னு நினைக்கிறேன், அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இது கேள்விப்பட்டது கிடையாது. சுண்டாங்கஞ்சின்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா ரொம்ப சிம்பிள். மீனை நல்லா கழுவிட்டு அது கூட வெறும் மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா அரிஞ்சு போட்டு கொதிக்க வச்சு அந்த மீனையும் அதில் போட்டு வேக வச்சுருவாங்க. அவ்வளோதான். சாந்து மாதிரி இருக்கும். அது அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவாங்க. இது ஒரு டிஷ்ஷு, புது வகையான டிஷ்ஷு. இது அடிக்கடி என் ஹஸ்பண்டோட அண்ணி வீட்டில் செய்வாங்க. இவர் அங்கே போய் சாப்பிடுவார். பட் எனக்கு பிடிக்காது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். நான் இந்த மாதிரிலாம் மீன் சாப்பிட்டது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் மைக்கேல் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போகிறோம். போகலாமா? போகலாம். அது எங்கே இருக்குது? எந்த ஊரில் இருக்கோம் நம்ம? திருச்சி. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. போகலாமா? போகலாம். பஸ்ஸுக்கு வெயிட்டிங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறதுக்காக. திருச்சி சத்திரம் கிட்டே இருக்கிற மைக்கேல் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் போனோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. ரொம்ப நாள் ஆசை அங்கே போகணும் அப்படின்ட்டு. சரி, என் பெரிய பொண்ணை கூட்டிகிட்டு போனேன். ஃபஸ்ட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீமும் ஃப்ரூட் சாலட்டும் தான் வாங்கினோம். இந்த ஒரு ஸ்கூப் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான், 15-10 அந்த ரேஞ்சு தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஓரியோ ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் வாங்கினோம். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ரோஸ் மில்க், அப்புறம் நான் குலோப்ஜான் வித் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கினேன். எல்லாமே சூப்பருங்க. நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.